வணக்கம், நான் உங்க மோன்சி ஃப்ரம் டிஸ்கவர் சித்தா. சோ இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட தான் வந்திருக்கேன். சோ நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டே இருக்கீங்க. சோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். சோ வீடியோ என்ன அப்படின்னா 5 மிஸ்டேக்ஸ், 5 தவறுகள் உங்களுடைய ஹேர் ஃபால மேலும் மேலும் ப்ரொமோட் பண்றதுக்கு. சோ அந்த மிஸ்டேக்ஸ் தான். சோ நான் என்னோட லைஃப்ல நான் பண்ண மிஸ்டேக்ஸ் உங்க கூட ஷேர் பண்றேன். சோ நீங்களும் அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணிடாதீங்க. சோ 5 தவறுகள். சோ நிறைய இருக்கு, பட் அதுல ஸ்பெசிபிக்கா இந்த 5 மிஸ்டேக்ஸ் உங்க கூட ஷேர் பண்றேன். சோ பொதுவாவே இப்ப நம்ம நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, முடி கொட்டுது, நல்ல சீவனால இப்படி கொத்து குத்தா வருது, முடி பூட்டு பூட்டா வருது அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். சோ நிறைய ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ், பிசிஓடி, சோ இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ், பிளஸ் அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், ஆரல்ஸ் அனிமியாவா இருக்கலாம், இல்லைன்னா ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கலாம், இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ அதுல இன்டர்னலா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லயும் ஹேர் ஃபால் ஆகும். பட் சர்டன் கண்டிஷன்ஸ்ல நம்ம வந்து எக்ஸ்டர்னலாவும் நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும். சோ இந்த ரெண்டுலயும் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் உங்க கூட ஷேர் பண்றேன். மிஸ்டேக்ஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட லைஃப் ஸ்டைல்ல ஒரு சில மாறுபாடுகள், சோ அது என்னன்னு சொல்லிடுறேன். சோ எனக்கு வந்து 12th வரைக்கும் நல்ல ஹேர் இருந்துச்சு, நல்லாவே முடி இருந்துச்சு. சோ லெங்க்த்துமே எனக்கு வந்து இங்க வர இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நல்ல திக்னஸ், கன்சிஸ்டன்சியா நல்ல ஸ்ட்ராங்கான ஹேர் தான் இருந்துச்சு. நான் பண்ண மிஸ்டேக் அந்த டைம் ஸ்கூலிங் டேஸ்ல என்ன அப்படின்னா, முடிய நல்லா பறக்க விட்டுட்டு போறது நம்மளோட பழக்கமே. சோ ஆயிலிங்கே வைக்க மாட்டேன், எண்ணெயே வைக்கிறது இல்ல. சோ அதுல வந்து நிறைய கான்சிக்வன்சஸ் ஐ ஃபேஸ்ட். அப்புறம் போர்டு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 12th அப்புறம் ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்பவும் எனக்கு அந்த கவலை இல்ல, முடி கொட்டுது நமக்கு போகுது அந்த ஒரு ஃபீலே இல்ல. சோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து அப்புறம் காலேஜ் எல்லாம் அந்த கோவிட் டைம் எல்லாம் இருந்த அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து காலேஜ் ஜாயின் பண்ணோம். சோ அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ஹேர் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர் பண்ண ஆரம்பிச்சேன். சோ கேர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அகைன் ஐ காட் சம் டென்ஸ், கொஞ்சம் டென்சிட்டி எனக்கு கிடைச்சிச்சு. சோ லெங்த் வந்து அப்பவும் பரவாயில்ல, ஓரளவுக்கு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கு, வெட்டி விட்டா நல்லா வளரும், வெட்டி விட்டா நல்லா வளரும். நான் வந்து கட் பண்ணி என்னோட லெங்த்தை நானே குறைச்சிக்கிட்டேன். சோ அதுக்கப்புறமா காலேஜ் வந்தாச்சு. காலேஜ் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 120 to 140 கிலோமீட்டர்ஸ் டெய்லி போயிட்டு வர மாதிரி, டிராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். சோ நான் வந்து டெய்லி போயிட்டு தான் வரேன். சோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு அந்த அளவுக்கான ஹேர் ஃபால் வந்து தெரியல. பட் அதுக்கப்புறம் நல்லாவே ஹேர் ஃபால் ஆரம்பிச்சிருச்சு. சோ அது காரணம் நான் பண்ண அந்த தவறுகள் தான். சோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து தண்ணி. சோ வந்து நான் வந்து தண்ணியே குடிக்க மாட்டேன், தாகம் எடுத்தா மட்டும்தான் குடிப்பேன். அந்த தாகமும் எனக்கு லேஸுக்குள்ள வராது. சோ அப்படிப்பட்ட ஒரு சமயமா அப்படி வந்து மாட்டினேன். சோ தண்ணி குடிக்கிறதே கிடையாது. இவ்வளவு டிராவல் இருந்தும் தண்ணி குடிக்கிறது இல்ல. சோ அப்ப நீங்களே யோசிச்சுக்கோங்க. சோ நம்ம தண்ணி குடிச்சா மட்டும்தான் நம்மளோட ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கும். நம்ம டிராவல் இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், நம்ம வந்து பஸ்ல அதே உட்கார்ந்தே தான் வருவோம். சோ கண்டிப்பா பாடி ஹீட் அதிகமாவே இருக்கும், கரெக்டா? சோ அப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ்ல வந்து நம்ம நல்லாவே தண்ணி குடிக்கணும். ஆனா நான் வந்து தண்ணி குடிக்கிறதே இல்லை. சோ இதனால நான் வந்து நிறைய ஹேர் லாஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். கொத்தாவே முடி வந்து எனக்கு நல்லாவே கழிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அடிக்கடி தண்ணி ஒத்துக்காம அந்த மாதிரியுமே எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆச்சு. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட். சோ என்னங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆமா, நான் வந்து இந்த டிராவல் இருக்கிறனால என்ன ஆச்சுன்னா, ரொம்ப சீக்கிரமாவே கிளம்பி போகணும். சோ அதனால ஃபுட் வந்து சாப்பிடவே கிடையாது. மார்னிங் மோஸ்ட் என் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணி தான் நான் வந்து போவேன். சோ அப்படிப்பட்ட கண்டிஷன்ஸ்ல வந்து நல்லாவே முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அனிமிக்காவும் ஆக ஆரம்பிச்சேன், ஹீமோகுளோபின் லெவலும் கம்மியாச்சு. சோ நல்லாவே எப்படி சொல்ல, ஸ்கின்லயும் டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு, ஹேர்லயும் நல்லா டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்படி நிறைய சிம்டம்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த இதை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டேன். என்னது இருக்குதோ அதை வந்து இங்க இருந்து ப்ரிப்பேர் பண்ணி அங்க எடுத்துட்டாவது போய் அங்க இருந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தாவது சாப்பிடுறேன். சோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் என்னைக்குமே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. மார்னிங் ஃபுட் இஸ் வெரி வெரி எசென்சியல். மூணாவது மிஸ்டேக் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ கிளம்புற அவசரத்துல வந்து முடி ஈரமா இருக்கும், அந்த ஈரத்தோடி போட்டு சீப்பை போட்டு இழுத்து அந்த முடியை போட்டு பாடா படுத்துறது. சோ இந்த இதுலயும் நான் வந்து மிஸ்டேக் பண்ணேன். ஈரமான முடியை வந்து நம்ம வந்து சீப்பு வச்சு சீவ கூடாது. ஃபர்ஸ்ட் தலையை நல்லா துவட்டிட்டு நல்லா டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து காம்பே யூஸ் பண்ணணும். சோ நீங்க வந்து அல்லாம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப தவறான செயல். சோ நீங்க அதை பண்ணாதீங்க. ஈரமா இருக்கும்போது முடியை சீவாதீங்க. சோ ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிச்சிட்டனாலே நம்ம வந்து சொசைட்டிக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்து கண்டிப்பா தள்ளப்படுவோம். சோ நம்ம அதுல வேற இந்த டிராவலிங் டைம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, போறவங்க வரவங்க இன்னமா முடி இப்படி கொட்டி போச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ நான் படிக்கிற இடத்துலயுமே நிறைய கான்சிக்வன்சஸ் ஐ ஃபேஸ். சோ நிறைய பேர் நான் குறிப்பிட்ட பேர் என்னன்னா, பாரு சொட்ட தெரியுது பாரு, வடுக்கு தலை சொட்ட மண்டை தெரியுது பாரு அவளுக்கு ஐயே அப்படின்னு சொல்லி நிறைய மோக்கிங் கண்டென்ட்ஸ் சோ நம்மள வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. கிரிட்டிசிசம் கண்டிப்பாவே இருக்கும். சோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி வந்துகிட்டே இருக்கணும். அந்த பேச்சு அவங்களுக்கு அது சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க, பட் இட் ஹர்ட்ஸ், இட் ஓன்ஸ்.
மீ மோர். ஸோ என்னை வந்து அது ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. நான் ரொம்பவே அதுல வந்து ஹர்ட் ஆனேன். பர்சனலா தனிமையில இருந்து அழுதுருக்கேன். நமக்கு மட்டும் ஏன் இப்படி முடி கொட்டுது அப்படின்னு அழுதுருக்கேன். பிகாஸ் நமக்கு தான் தெரியும் நம்ம லைஃப்ல நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு வரோம். ஸோ அதை அவங்க கிட்ட சொல்லி நம்ம வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் நிச்சயமா கிடையாது. தே ஆர் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இன் லைஃப். ஓகே, ஸோ பட் தேங்க் தம். பிகாஸ் அவங்க அப்படி சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு டானிக் மாதிரி நீங்களும் அதை கன்சிஸ்டன்டா அதை எடுத்து அதையும் ஒரு ரீசனா எடுத்து நீங்க அதுக்கு இன்னும் எஃபர்ட் எடுத்து அதை நீங்க கண்டிப்பா ஏதாவது ட்ரை பண்ணுவீங்க. கரெக்டா இப்பவுமே இந்த டிப் போட்டாலுமே ஹேர் கேர் டிப் போட்டாலும் அவங்க ஃபர்ஸ்ட் அதை கடைபிடிக்கிறாங்களா? ஸோ அந்த மாதிரியும் நிறைய கான்ட்ரவர்சி டாக்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரணும். அண்ட் ஆல்சோ என்ன அப்படின்னா இந்த மாதிரிதான் சொட்டை வலிக்க மண்டை தெரியுது பாரு, உச்சியே தெரிஞ்சாலும் அவங்க கணக்கிறது மண்டை தான், அவங்க கணக்கிறது சொட்டை, அவங்க கணக்கிறது வலிக்கையா தான் தெரியும். பட் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இந்த எண்ணெய் தேய் அந்த எண்ணெய் தேய் இப்படி தேய்ச்சா முடியும் அப்படி வரும், ஆஹா ஓஹோ, இந்த ஊர்கண் படட்டும் உச்சார்கண் படட்டும் அப்படிலாம் நிறைய பேர் ஆயிலுக்கு எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆயில் வந்து எதுக்கு தேய்க்கணும் அப்படின்னா உங்களோட முடி ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு மட்டும்தான். இட்ஸ் லைக் மாய்ஸ்சரைசர், தட்ஸ் ஆல். ஸோ அது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் அதை ஒரு சைடு வச்சுக்கலாம். பட் ஆயில் தேய்ச்சாதான் முடி வளரும் அப்படின்றதுலாம் ஐ டோன்ட் பிலீவ். பிகாஸ் நானே காய்ச்சி நானே நிறைய நம்ம மெடிசன்ஸ்ல எல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். இன்டர்னலா ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ அது சொல்லுவாங்கல்ல, இந்த தேங்க உங்களுக்கு முடி இவ்வளவு நீளமா வளரும், இப்படி பிச்சாலும் பியாது அவ்வளவு அடர்த்தியா வளரும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் நம்பாதீங்க. ஒன்லி திங் ஐ வாண்ட் டு சே இஸ் அதான் நீங்க எடுக்கக்கூடிய ஃபுட். சோ ஃபர்ஸ்ட் உங்க உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்றத தயவு செஞ்சு பாருங்க. சோ தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, அனிமியா இருக்கா, ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கா, இல்லன்னா வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கா, வைட்டமின் இ டெஃபிஷியன்சி இருக்கா, சோ இந்த வைட்டமின் சத்துக்கள், மினரல் சத்துக்கள், கால்சியம் சத்து, இந்த மாதிரி ஏதாவது குறைபாடுகள் இருக்கா. சோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கணும். சோ அதை பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஃபுட்ல வந்து அதுதான் நீங்க பார்க்கறது கூட தேவையில்லை, உங்களோட ஃபுட்டை நீங்க என்ஹான்ஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? அதுக்குன்னு நான் வந்து என்னையே தேய்க்காமையும் போக மாட்டேன். பிகாஸ் இப்ப நான் டிராவல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா நைட்டு படுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன ஒரு 5 to 10 drops நானே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னோட சீக்ரெட் ஆயில் எனக்கு செட் ஆயிருக்கு. ஃபார் பாஸ்ட் 2 years நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆயிலை எடுத்து நான் வந்து நல்லா இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்மளோட டிப் ஃபிங்கர்ஸ்ல தான் இருக்கணும். ஸோ அதை அப்படியே எடுத்து ஹேர்ல நல்லா போட்டு இந்த ரூட்ஸ் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஃபைனலா நம்மளோட ஹேர் இந்த எண்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்பிளிட்டர்ஸ் இந்த இடத்துலயே நல்லா அப்ளை பண்ணிடுவேன். ஓகேவா? பிகாஸ் ஸ்பிளிட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் நான் என்னோட முடியை வெட்டி என்னோட ஹேரோட லென்த்தையும் இந்த அளவுக்கு குறைச்சேன். பட் அதை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் வந்து அந்த டைம் யோசிக்கிறேன். ஸோ 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆயிலிங் அண்ட் பாத்திங். ஸோ இந்த மாதிரி ஆயில் வைப்பேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்து தான். ஸோ வாக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த ஆயில் வந்து அப்படியே எனக்கு ஹேர்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ வாக் பண்ணனால ரிமூவ் ஆகுதுன்றதை விட என்னோட ஹீட் பாடி அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுது. ஸோ அதனாலதான் நெக்ஸ்ட் டே ஆனாலும் ஹேர் நல்லா ஃப்ரிஸியா தான் இருக்கும். ஸோ அது பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, ஷாம்பு மண்ணுக்கு ஷாம்பு போட்டுக்கியா, டெய்லி ஷாம்பு போட்டு வரியா அப்படிவாங்க. ஆக்சுவலி நோ, வீக்லி ஒன்ஸ் தான் ஷாம்பு. ஓகே, ஸோ இதெல்லாம் 4th பாயிண்ட் ஆயிலிங் அண்ட் பாத். 5th பாயிண்ட் என்ன அப்படின்னா டென்ஷன். சோ சின்ன விஷயத்துக்கு எல்லாமே நான் ரொம்பவே ஹெல்ப்பா ரியாக்ட் ஆவேன். ஒரு விஷயத்த என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இப்போ சம்திங் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நான் அதையே போட்டு இதனால யோசிச்சு கிட்டத்தட்ட நானே ஒரு மென்டலி ஆக்சன் ஸ்டேஜ்ல போயிடுவேன். திரும்ப குழந்தைகிட்டே இருக்கேன். ஸோ அதனால குழம்பாதன்னு நிறைய பேர் பேச்சு வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து குழம்ப கூடாது, டென்ஷன் எடுக்கக்கூடாது, ஸ்ட்ரெஸ் சின்ன விஷயத்துக்குலாம் போட்டு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் தீஸ் கண்டிஷன்ஸ். ப்ளீஸ் அது நமக்கு தேவையில்லை. அண்ட் ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ்ல என்னாகும், நல்லா பசிக்கும், டிப்ரெஷன்ல நல்லா பசிக்கும். டிப்ரெஷன் இருக்கும்போது ஒரு சிலர் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால ஓவர் வெயிட் ஆகும். ஒரு சிலர் சாப்பிடவே மாட்டாங்க, அதிலிருந்து தூரமா போவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே தான் ஹேர் லாஸ்க்கு ஒரு இனிஷியேட்டிவ் ரீசன்ஸ் அப்படின்னு என்னோட பர்சனல் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் உங்களுக்கு சொல்றேன், மெடிசனா எடுத்துக்கோங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் தான், நல்லாவே தண்ணி குடிங்க. செகண்ட் வந்து டெய்லி ஒரு எக் கம்பல்சரி சாப்பிடணும். நல்ல முட்டை சாப்பிடுங்க. பிகாஸ் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் ஆர் வெரி நெசசரி. தேர்ட் என்ன அப்படின்னா உங்க உடலுக்கு குளிர்ச்சியான பானங்கள், குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல வந்து நம்ம வந்து மோர், அது கூட வந்து கொஞ்சம் ஒரு 2 கருவேப்பிலை நீங்க வந்து அரைச்சு கட்டமா எடுத்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கட்டத்து கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி புதுசா நறுக்கி அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கு ஒரு 2-3 கொத்தமல்லி இலை போட்டுட்டு அப்புறம் அந்த மோர் அதையும் நீங்க போட்டுக்கோங்க. மைல்டான சால்ட், ஒரு சின்ன பச்சை மிளகா அது தேவைக்கு நீங்க போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து குடிங்க. ஸோ நல்லாவே ரிசல்ட் இருக்கும், உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி மோர். அப்புறம் வந்து ரெண்டாவது என்ன அப்படின்னா கியூக்கம்பர் ஜூஸ், வெள்ளரிக்காய் ஜூஸ் நீங்க வந்து தாராளமா குடிக்கலாம். சோ அது கூடவே நீங்க வந்து ஒரு நெல்லிக்காவும் சேர்த்தும் குடிக்கலாம். இல்லைன்னா நெல்லிக்காவை தனிப்பட்ட முறையில இன்டேக்காவும் எடுத்துட்டு வரலாம். ஸோ இதெல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ ஃபிஷ், நல்லாவே அந்த மீன் வகைகள்லாம் நல்லா சாப்பிடுங்க. இதனாலே உங்களோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகி வரும். சின்ன வெங்காயம் டிப்லையும் ஒரு சில இது இருக்கு. சோ அதையும் சொல்லிடுறேன். 10 சின்ன வெங்காயம், 10 to 15 சின்ன வெங்காயம் போதும். சோ அதை நீங்க அரைச்சு அந்த சாறை வந்து எடுத்துக்கோங்க. அது கூட 1 tablespoon அலோவேரா ஜெல் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இதை வச்சு தொட்டு தான் போடுறப்பல நான் என் கையை வச்சே எடுத்து அந்த இதை எடுத்து ரூட்ஸ்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா
ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஊற விடணும். தயவு செஞ்சு இந்த மணிக்கூர் கணக்குலாம் ஊற வச்சிடாதீங்க. ஊற வச்சீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நல்லா ரன்னிங் நோஸ் வரும், ஜலதோஷம் வரும், காய்ச்சலே கொண்டு போய் விட்டுரும். நல்ல கவனமா இருந்துக்கோங்க. நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஆர்வ கோளாறுல 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு ஸோ அதனால ரொம்ப காய்ச்சல்ல அவதிப்பட்டேன். ஸோ அதனால நீங்களும் அந்த அவதிப்படக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இஸ் மோர் தான் இனஃப். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து இதை வந்து அப்ளை பண்ணிட்டு இது பண்ணலாம். அண்ட் அந்த ட்ரிங்க் சொன்னீங்க அந்த கருவேப்பிலை அந்த ட்ரிங்க், ஸோ அது கம்பல்சரி நீங்க வந்து குடிக்கணும். உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். அண்ட் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லியிருக்கேன். என்னோட உடம்பு சூட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எனக்குன்னு ஒரு ஆயில நானே கண்டுபிடிச்சு ப்ரிப்பேர் பண்ணி 2 இயர்ஸா அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இட் கேவ் மேசிவ் ரிசல்ட். நல்ல ரிசல்ட் எனக்கு தந்துச்சு. ஸோ அந்த சீக்ரெட் ஆயிலோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணாலும் நான் ஆயில வந்து கண்டிப்பா சொல்லுவேன். அதோட ப்ரிப்பரேஷனை கூட நான் உங்களுக்கு எடுத்து வீடியோ போடுறேன். அண்ட் ஆல்சோ கிரிட்டிசிசம்ஸ் கண்டிப்பா வரும். சோ அது எல்லாத்தையுமே நீங்க தாண்டி வரணும். அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி நீங்க அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய வளர்த்து கட்டினாலே போதும். அதுவே அவங்களுக்கு கொடுக்குற பதிலடியா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ நான் சொன்ன இந்த ஆன்டி மிஸ்டேக்ஸ் கண்டிப்பா நீங்க உங்க லைஃப்ல பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இனி பண்ணாதீங்க. சோ அதுல இருந்து ரெக்டிஃபை ஆக பாருங்க. எடுத்து ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணிட்டு எடுத்து முடிய வளரல முடி கழியாது நிக்க மாட்டேங்கி அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க வந்து குறைஞ்சது 3 months to 6 months கண்டிப்பா நீங்க அதை வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் ஆல்சோ இதே மாதிரி நிறைய ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. ஸோ நம்மளோட சேனலை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.